நல்லதை நோக்கி பயணத்தில் இருக்கிறோம். கேனத்தனமாக ஒரு சீரியல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் சுற்றி சுற்றி வந்தால் அவனை கேனையாக்கி அதில் குளிர்காயிற டேரக்டராக இருப்பாங்க போல். நான் எந்த சீரியல் பற்றி சொல்கிறேன்னா, வீரா சீரியல் ஃப்ரம் ஜீ தமிழ். சீசன் 2 எதுக்கு எடுத்தாங்க? ஒரு அனாதையாக மனைவியை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு மனுஷனை அளவுக்கு மீறி துன்பப்படுத்துகிற மாதிரி ஒரு கதை எதுக்கு எடுக்கணும்? நிச்சயம் இந்த சீரியல் பார்த்து நான் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வர 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 ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதவியை உங்களுடைய பர்சனல் தேவைக்காக பயன்படுத்துகிறீங்களே, இதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா, அறிவில்லையா? இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கீங்க. கேட்டால் இதயத்தை திருடாதே தென்றல் எண்ணெய் தொடும், அந்த கதையெல்லாம் தழுவி எடுத்தேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேனத்தனம் பார்த்ததே இல்லை. தென்றல் எண்ணெய் தொடும் எப்படி பார்த்திங்கன்னா, அவங்க கொஞ்ச நாள் சந்திக்கவே மாட்டாங்க. சந்தித்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தை அப்பப்போ வெளிக்காட்டிக்கிட்டாலும் அவங்க டீசெண்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. சரி, அவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சதாக கேள்விப்படுறேன், அதனால் நானும் இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வெற்றி வேறொரு கல்யாணத்துக்கு ரெடியானாங்க. ஆனால் அந்த கல்யாணம் நடக்கலை. அண்ட் மோரோவர் உண்மத்து குழந்தைய கலைச்சதுக்காக தான் வெற்றி கலைச்சதாக சொல்லப்பட்டதுக்கு தான் வெற்றி கோவப்பட்டாங்க. ஆனால் அதுவும் வீராவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதயத்தை திருடாதை மட்டும்தான் ஒரு நியாயமான பிரிவாக இருந்தது. அது கூட என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் போயிடுச்சு, ஒரு 6-7 வருஷம் பிரிஞ்சு போயிடுவாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஒரு மனைவியாக சகானா மட்டுமே கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் தென்றல் எண்ணெய் தொடும் அபிநயாகட்டும், வீரா சீரியல், வீரா வைஷ்ணவி சொல்லலை, வைஷ்ணவியை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கேரக்டரு எடுத்தாங்க பார்த்திங்களா, அதுதான் தப்பு. ஒரு இன்னசென்ட்டு அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருத்தர், மனைவிக்காக மட்டுமே வாழ்ந்த ஒருத்தர், அவங்க கொலைக்கேஸில் சிக்கும்போது அவங்க பண்ணாத கொலைக்கு இவன் காப்பாற்றணும். அதே நேரம் இவங்க அவன் மேலே கொலைப்பள்ளியை போட்டுட்டு எங்கள் அக்காவை கூப்பிட்டு போய் நீ தான் கொலை பண்ண, நீ தான் கொலை பண்ண வச்ச, அந்த மாதிரி இவங்க குற்றம் சாட்டணும். அவன் காப்பாற்றலைன்னா இன்றைக்கி இவங்க ஒரு கொலை குற்றவாளி. எப்படி அவன் காப்பாற்றாமல் எப்படி அவங்க கலெக்டர் ஆனாங்க? மூளை இல்லாத கலெக்டர்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது அப்படி கிடையாது, மூளையெல்லாம் இருக்குது, நன்றி இல்லாத கலெக்டராக தான் இருக்காங்க. நான் வீரா சீரியல், வீரா கேரக்டர் மட்டும்தான் சொல்கிறேன், நான் வைஷ்ணவியை சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச்.